என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்களை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற அதே டெலிவரி தான். என்னுடைய 3 குழந்தைங்களை எப்படி பிறந்தாங்க அப்படின்றது தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாப்பா பார்த்திங்கன்னா சஞ்சனா 13 வருஷத்துக்கு முன்னாடி 2013 பிறந்தாங்க. 2013 ஆகஸ்ட் 9ஆம் தேதி பிறந்தாங்க, வெள்ளிக்கிழமை. பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 19 வயசு தான். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அதே பெயின், அதே ஹாப்பினஸ், அதே ஃபியர் இப்படி தான் இருந்தது. சூப்பராக அழகாக நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தைய வந்து 2.5 கிலோ இருந்தாங்க. சூப்பராக பெற்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம். 5000 அவ்வளோதான் ஆச்சு சஞ்சனாக்கு, அதுக்குள்ளே தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 3000 ஏதோ ஆச்சு. நல்லபடியாக பெற்றாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 இயர்ஸ் நான் சஞ்சனா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாள். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. தம்பி தங்க இல்லைன்றதுனால கேட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2023 நக்ஷத்ரா பிறந்தாங்க. அதே மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் பாண்டியில் தான் சஞ்சனாவை பிறந்தா. அதே ஹாஸ்பிட்டலில் அதே பெட்டில் தான் நக்ஷத்ராவையும் நான் பெற்றேன். பார்த்திங்கன்னா நக்ஷத்ராவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு. ஏன்னா 10 இயர்ஸ் இல்லையா, அந்த 10 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நக்ஷத்ராவுடைய டெலிவரி அப்போ தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா குழந்தைங்கள வந்து ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து நம்ம வந்து பெற்றுக்கணும். இல்லைன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்குள்ளேயாவது பெற்றுக்கணும். ரொம்ப கேப் விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி புதுசாக பெற்றுக்கிற மாதிரி தான். என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப அழுக கஷ்டம் நிறைய ஃபேஸ் பண்ணேன் நக்ஷத்ராவுடைய டெலிவரியில். இருந்தாலும் ஒரு அழகான இன்னொரு பெண் குழந்தை வந்து கிடைச்சாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15,000 அவ்வளோதான் செலவாச்சு. அடுத்து 3rd பேபி லெவின் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே ஜிஹெச்லேயே பெற்றுக்கிட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப செலவுலாம் ஆகலை. ஒரு 1000 அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 to 1500 அவ்வளோதான் ஆச்சு. சாப்பாட்டுக்கு தான் செலவாச்சு. பெருசாக யாருமே அட்டெண்டர் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். நான் 6 days முன்னாடியே அட்மிட் ஆகிட்டேன். அங்கே இருக்கவங்களுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். அவங்களாம் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரில, நான் தேடிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லெவினை பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக ஹாப்பியாக பெற்று எடுத்தேன். பட் பெயின் அதிகமாக தான் இருந்தது. பட் ஓகே அப்படி சொல்லிவிட்டு சூப்பராக பெற்று எடுத்தேன். அவருக்கு பெருசாக இது செலவாகலை. என் 3 குழந்தைகளையும் அழகாக கொடுத்த கடவுளுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ மக்களே.